வங்கதேசத்தில் கடந்த ஆண்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டம் ஒரு கட்டத்தில் அரசு எதிர்ப்பு போராட்டமாக மாறியது. வலுக்கட்டாயமாக பிரதமர் பதவியை விட்டு வெளியேற்றப்பட்ட ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனை அடுத்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பதவியேற்றது. இதற்கு ஜார்ஜ் சோரஸ் தான் காரணம் என்று கூறப்பட்டது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கடந்த அக்டோபர் மாதம் முகமது யூனுஸை ஜார்ஜ் சோரஸின் மகனும் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் தலைவருமான அலெக்ஸ் சோரஸ் நியூயார்க்கில் சந்தித்து பேசினார். அப்போது முகமது யூனுஸ் தனது தந்தையின் நீண்டகால நண்பர் என்று குறிப்பிட்ட அலெக்ஸ் சோரஸ் சமத்துவம் மற்றும் நேர்மை அடிப்படையில் அமைதியான எதிர்காலத்தை நோக்கி நாட்டை எடுத்துச் செல்வார் என்றும் பாராட்டியிருந்தார். இப்போது இரண்டாவது முறையாக ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸ் குழுவினருடன் முகமது யூனுஸை சந்தித்துள்ளார். வங்கதேச தலைநகர் டாக்காவில் நடந்த இந்த சந்திப்பில் பொருளாதார சீர்திருத்தங்கள், ஊடக சுதந்திரம், சொத்து மீட்பு, புதிய சைபர் பாதுகாப்பு சட்டங்கள் மற்றும் ரோஹிங்கியா உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் பற்றி பேசியதாக தெரிய வருகிறது. ஜார்ஜ் சோரஸ் ஒரு நாட்டின் பாரம்பரியத்தை அழிப்பவர், அந்நாட்டின் முக்கிய தொழில் நிறுவனங்களை சீர்குலைப்பவர், உள்நாட்டு கிளர்ச்சியை தூண்டிவிட்டு ஜனநாயக ஆட்சியை கவிழ்ப்பவர். தனது ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸ் மூலம் ஜார்ஜ் சோரஸ் இதை தொடர்ந்து செய்து வருகிறார் என்று குற்றஞ்சாட்டப்படுகிறது. கிழக்கு ஐரோப்பா, மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்ததில் ஜார்ஜ் சோரஸின் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸ் பங்கு மிக முக்கியமானது என்று கூறப்படுகிறது. குறிப்பாக வங்கதேசத்தில் ஓபன் சொசைட்டியால் நிதியளிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில்தான் மாணவர் போராட்டம் தொடங்கியது. இந்தியாவிலும் ஜார்ஜ் சோரஸின் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸ் அமைப்பின் சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகள் நிறைய இருக்கின்றன. அதானி குழுமம் மீதான நிதி குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஜார்ஜ் சோரஸின் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸ் இருந்ததாக தெரிய வந்தது. இந்தியா ஒரு ஜனநாயக நாடுதான் என்றும், ஆனால் பிரதமர் மோடி ஜனநாயகவாதியாக இல்லை என்றும் சொன்னவர்தான் ஜார்ஜ் சோரஸ். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி சோரஸிடமிருந்து நிதி பெற்ற அமைப்புகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. மேலும் மத்திய அரசின் மக்கள் நல கொள்கைகளை விமர்சிக்கும் அமைப்புகள் அனைத்துக்கும் சோரஸின் தலைமையிலான ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் நிதியுதவி அளிப்பதாகவும் கூறப்படுகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஜார்ஜ் சோரஸ் பற்றி வயதானவர், பணக்காரர் மற்றும் ஆபத்தானவர் என்று விமர்சனம் செய்திருந்தார். ஜார்ஜ் சோரஸின் இளைய மகன்தான் அலெக்ஸ் சோரஸ் ஓபன் சொசைட்டி ஃபவுண்டேஷன்ஸின் தலைவராகவும் இருக்கிறார். அலெக்ஸ் சோரஸ் சுதந்திர காஷ்மீரை தீவிரமாக ஆதரிப்பவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அலெக்ஸ் சோரஸ் கடந்த ஆண்டு ஹிலாரி கிளின்டனின் முக்கிய ஆலோசகர்களில் ஒருவரான 47 வயதான ஹூமா அபடினுடன் நிச்சயதார்த்தம் செய்து கொண்டார். ஏற்கனவே ஹிலாரி கிளின்டன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சராக இருந்த காலத்தில் முகமது யூனுஸுக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடனாக வழங்கப்பட்டது. அதனால் தான் முந்தைய ஜோ பைடன் அரசில் முகமது யூனுஸின் மகள் மோனிகா யூனுஸுக்கு அமெரிக்க அரசின் கலை மற்றும் மனிதநேய குழுவில் பதவி வழங்கப்பட்டது. ஜார்ஜ் சோரஸ் அமெரிக்காவில் ஜனநாயக கட்சியை ஆதரிக்கிறார். அவர்கள் முகமது யூனுஸை ஆதரிக்கிறார்கள். ஆனால் டிரம்பின் புதிய அமைச்சரவையில் பெரும்பாலானோர் சோரஸ் ஏற்படுத்தியுள்ள கட்டமைப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அலெக்ஸ் சோரஸ் முகமது யூனுஸ் சந்திப்புக்கு பின் வங்கதேசத்தின் உள்துறை அமைச்சர் ஷேக் ஹசீனா ஆட்சியில் இந்தியாவுடன் ஏற்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். இந்த சூழலில் இந்தியா வங்கதேச உறவில் ஒரு தீர்க்கமான கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக புவிசார் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள்.